வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இன்றைக்கு தலைப்பு அவராலே உனக்கு விடுதலை உண்டாகும். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்றால் விடுதலை. ரட்சிப்பு என்றால் விடுதலை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும் உனக்கு விடுதலை உண்டாகும். சொல்லுங்க, அவரால தான் உனக்கு விடுதலை உண்டாகும். அவராலே அன்றி வேறொருவராலும் உனக்கு ரட்சிப்பு உண்டாகாது. வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் உங்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. பக்கத்தால பார்த்து சொல்லுங்க, உன் போராட்டத்திற்கு இயேசுதான் விடுதலை கொடுக்க முடியும். உன் வியாதி பலவீனங்களுக்கு இயேசுதான் விடுதலை கொடுக்க முடியும். உன் கட்டுகளில் இருந்து, உன் பலவீனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் விடுதலையை கொடுக்க முடியும். வேற எங்க போனாலும் உனக்கு விடுதலை கிடைக்காது. வேறொருவராலும் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகாது. இன்றைக்கு அநேக மனிதர்களை நாம் பார்க்கிறோம். தங்கள் வாழ்க்கையில் பணம் இருந்தால் நம்மை பாதுகாக்கும், ஆசை இருந்தால் நம்மை பாதுகாக்கும், அந்தஸ்து இருந்தால் நம்மை பாதுகாக்கும், நம்மிடத்தில் இருக்கிற பணம் நமக்கு விடுதலையை கொடுக்கும், நம்மிடத்தில் பணம் இருக்கிறது வேறொன்றும் தேவையில்லை என்று அநேக மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பணம் எல்லாவற்றிற்கும் உதவாது. ஆண்டவருடைய வல்லமை தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறொருவராலும் உங்களுக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம பிரச்சனை இங்க போனா மாறுமா, நம்ம போராட்டம் அங்க போனா மாறுமா, நம்ம பாடுகள் இவர்களை சந்தித்தால் மாறுமா, நம் வியாதி இந்த டாக்டரை பார்த்தா மாறுமா, நம் வியாதி இதை விட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்த்தா மாறுமா, இப்படியாக நாம் நினைக்கிறோம். முழு விடுதலை, முழு ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் உண்டு. உன் பிரச்சனைக்கு முடிவு இயேசு ஒருவர் தான். உன் போராட்டத்திற்கு முடிவு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். உன் பாடுகளுக்கு முடிவு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். உன் வியாதிகளுக்கு முடிவு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவராலே அன்றி வேறொருவரால் உனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அவர்தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவர்தான் உனக்கு சுகம் கொடுக்க முடியும். அவர்தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அவர்தான் உன் கடன் பிரச்சனை தரித்திரத்தை மாற்ற முடியும். அவர் ஒருவர் தான் உன்னை உயர்த்த முடியும். அவர் ஒருவர் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அவராலே அன்றி வேறொருவரால் உனக்கு ரட்சிப்பு உண்டாகாது. நாம நினைப்போம், இந்த பிரச்சனை இன்னைக்கு மாறிடும், இந்த போராட்டம் நாளைக்கு மாறிடும், இந்த பாடுகள் மாறிடும் என்று நாம் நினைப்போம். ஆனால் அல்ல, இயேசு ஒருவர் உனக்கு விடுதலை கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து ஒருவர் உனக்கு சுகம் கொடுக்கிறவர். அவராலே அன்றி வேறொருவராலும் உனக்கு ரட்சிப்பு உண்டாகாது. நாம் எங்கு போனாலும் நமக்கு முழு விடுதலை கிடைக்காது. நாம் எந்த மனிதர்களை சந்தித்தாலும் நம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படாது. நாம் எப்படிப்பட்ட உயர் அதிகாரிகளை சந்தித்தாலும்
நம்முடைய எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு நமக்கு ஒரு தீர்வு உண்டாகாது. எல்லாவற்றிற்கும் தீர்வு ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். சொல்லுங்க, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த விடுதலைக்காக இயேசுவை தேடி வந்திருக்கிறாயோ அந்த விடுதலை இயேசு உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எந்த வியாதி மாற வேண்டும், எந்த பலவீனம் மாற வேண்டும் என்று நீ இயேசுவை எதிர்பார்த்து வந்திருக்கிறாயோ அந்த வியாதியிலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உன் போராட்டத்தை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார்.